ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் அஜீஷ் ஹெல்த் டிப் சீரீஸ். காலையில் எழுந்தவுடன் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க முடியும் தெரியுமா? விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் நிறைந்த இந்த நெல்லிக்காய் தினசரி உணவில் சேர்த்து கொள்வதால் உடலின் ஓவரால் ஹெல்த்துக்கு பல வழிகளில் சப்போர்ட் கிடைக்கலாம். இன்றைய வீடியோவில் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய 6 முக்கியமான பெனிஃபிட்ஸ், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இம்யூனிட்டி சப்போர்ட். நெல்லிக்காயில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் அதிகம் உள்ளது. இவை உடலின் ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்க உதவுவதால் தினசரி உணவில் நெல்லிக்காயை சேர்த்து கொள்வது இம்யூனிட்டிக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம். செகண்ட் பெனிஃபிட், ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட். நம்முடைய உடலில் உருவாகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கியமானவை. நெல்லிக்காயில் விட்டமின் சி மற்றும் பாலிஃபெனால்ஸ் போன்ற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருப்பதால் இது உடலின் ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கிறது. தேர்ட் பெனிஃபிட், கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட். சில கிளினிக்கல் ஸ்டடீஸ் மற்றும் மெட்டா அனலைஸ்களில் ஆம்லா சப்ளிமெண்டேஷன் எடுத்தவர்களிடம் டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளைசரைட்ஸ் குறைவதற்கான முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. ஆனால் இதை கொலஸ்ட்ரால் மெடிசனுக்கு மாற்றாக நினைக்கக்கூடாது. ஹெல்தி டயட் மற்றும் லைஃப் ஸ்டைலுடன் சேர்த்து எடுத்துக்கொள்வதே முக்கியம். ஃபோர்த் பெனிஃபிட், பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட். ஆம்லா சப்ளிமெண்டேஷன் குறித்து செய்யப்பட்ட சில ஆய்வுகளில் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. ஆனால் இது டயபெட்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. டயபெட்டிஸ் அல்லது பிளட் சுகர் மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்பவர்கள் தொடர்ந்து அதிக அளவில் ஆம்லா அல்லது ஆம்லா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதே நல்லது. ஃபிஃப்த் பெனிஃபிட், டைஜஷனுக்கு சப்போர்ட். நெல்லிக்காய் ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஃப்ரூட். இதை பேலன்ஸ்டு டயட்டின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்வது டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். காலையில் வெறும் நெல்லிக்காய் சாப்பிட்டால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான டைஜஷன் பெனிஃபிட் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. சிக்ஸ்த் பெனிஃபிட், ஓவரால் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஃப்ரூட் சாய்ஸ். நெல்லிக்காயில் விட்டமின் சி, பாலிஃபெனால்ஸ் மற்றும் பல பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருப்பதால் தினசரி உணவில் அளவோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட். இது வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் ஹெல்த், இம்யூனிட்டி போன்றவற்றுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடுவதால் உடல் எடை குறைதல் அல்லது நோய் குணமாகுதல் போன்ற மாற்றங்களை எதிர்பார்க்க கூடாது. யாரெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடலாம்? பொதுவாக ஆரோக்கியமான பெரியவர்கள் நெல்லிக்காயை ஒரு சாதாரண பழமாக அளவோடு உணவில் சேர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கும் வயதுக்கு ஏற்ற உணவின் ஒரு பகுதியாக கொடுக்கலாம். ஆனால் டயபெட்டிஸ், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அல்லது தொடர்ந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கொள்பவர்கள் குறிப்பாக ஆம்லா ஜூஸ், எக்ஸ்ட்ராக்ட், சப்ளிமெண்ட்ஸ் போன்ற கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கொள்ளும் முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது பாதுகாப்பானது. ஒரு முக்கியமான விஷயம், காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே உடலில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. நெல்லிக்காய் ஒரு ஹெல்தி ஃபுட், மெடிசன் அல்ல. உங்கள் முழுமையான டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப் மற்றும் லைஃப் ஸ்டைல் தான் ஓவரால் ஹெல்த்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படின்னா தினமும் ஒரு நெல்லிக்காயை உங்கள் பேலன்ஸ்டு டயட்டில் சேர்த்து கொள்வது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம். விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பல பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் கிடைப்பதால் இம்யூனிட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸ், மெட்டபாலிக் ஹெல்த் மற்றும் ஓவரால் நியூட்ரிஷனுக்கு இது சப்போர்ட் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான தகவலோடு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். உணவே மருந்து, ஆரோக்கியமே முதல் செல்வம்.